அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் 2024ஆம் ஆண்டானது நிறைவடைந்து புது வருடமான 2025ஆம் ஆண்டு ஆனது பிறக்க இருக்கிறது. இந்த புது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதமானது மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு புது வருடமானது உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியணும் நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேஷராசிக்காரரை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டானது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகிறது. நீங்கள் உடல் நலம், வேலை மற்றும் காதல் வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை சந்திக்கலாம். இருந்தாலும் உங்கள் உள் வலிமை அனைத்து சவால்களையும் சமாளிக்க உதவும். மேலும் நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. பெரிய வளர்ச்சியும் மாற்றத்தையும் கொண்டு வரும். சனியின் பெயர்ச்சி இருக்கிறது. அதே போலவே ராகு நிறைய மாற்றங்களையும் புதிய தொடக்கங்களையும் கொண்டு வரப்போகிறது. குரு பகவானின் மாற்றமானது விரிவாக்கம், கற்றலை உறுதியளிக்கிறது. அறிவு சார்ந்த தனிப்பட்ட வளர்ச்சிக்கான கதவுகளும் உங்களுக்கு திறந்திருக்கின்றன. 2025ஆம் ஆண்டினை பயன்படுத்தி கொள்ள ஒவ்வொரு சவாலையும் வளர்வதற்கான வாய்ப்புகளாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும். வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டலை தேடுங்கள். நினைவாற்றலை பயிற்சி செய்யுங்கள். சமநிலையுடன் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை வைத்து பிரபஞ்ச திட்டத்தை நம்ப வேண்டும். தைரியம், உறுதிப்பாடு மற்றும் மன உறுதியுடன் உங்கள் விதியை பகிர்ந்து கொள்ளலாம். ஜனவரி மாதத்தினை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கிறது. ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் 10ஆம் வீட்டில் நுழைவதால் உங்களுக்கு கவனம் தேவைப்படும். ஒரு சில பணியிட சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். சனி மற்றும் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் முதலில் வணிகம் நன்றாக இருக்கும். ஆனால் ராகு உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு அதிகமான முயற்சி எடுக்க வேண்டி இருக்கும். குடும்ப வாழ்க்கை சற்றே பதட்டமாக இருக்கலாம். 2ஆம் வீட்டில் செவ்வாய் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பொறுமையாக இருந்து விஷயங்களை பேச வேண்டும். ஆரோக்கியம் சார்ந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் விபத்துக்களை தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஜனவரி மாதம் உங்களுக்கு மீள்தன்மை மற்றும் முன்முயற்சி திட்டமிடுதலை குறிக்கிறது. மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் இலக்கை முழுமையாக அடையலாம். உங்கள் முயற்சிகளுக்கு நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். அலுவலக நிர்வாகம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம். வியாபாரம் செய்பவர்கள் சிறு முதலீட்டில் தொழில் தொடங்க வேண்டும். இந்த மாதம் நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது மற்றும் உங்கள் வியாபார முடிவில் மூன்றாவது நபர்களின் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. திருமணமான மேஷராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படலாம். எனவே மோதல் சூழ்நிலையில் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம். காதல் உறவில் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டிருப்பார்கள். உங்கள் காதல் துணையுடன் சாகசமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிப்பார்கள். பள்ளி, இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் படிப்பில் நல்ல வெற்றியையும் பெறுவார்கள். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்கள் காதலர்கள் தங்கள் துணையுடன் அற்புதமான காதல் உறவை அனுபவிக்கலாம். உங்கள் துணையுடன் வித்தியாசமான இடங்களுக்கு சென்று அற்புதமான தருணங்களை படம் பிடிக்க தயாராக இருக்க வேண்டும். காதலர்கள் தங்கள் உறவில் மூன்றாவது நபர்களை ஈடுபடுத்தக்கூடாது. கணவன் மனைவி உறவு மிகவும் சவாலானதாக இருக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் மோதல்கள் ஏற்படும் பொழுது அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். பெற்றோருடனான உறவு அற்புதமாகவும் வசீகரமாகவும் இருக்க வேண்டும். பெரியவர்களுடன் உறவு நன்றாக இருக்கும். அக்கறையுடனும் இருக்க வேண்டும். குழந்தைகளுடன் உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கலாம். உங்கள் குழந்தையின் கடினமான நடவடிக்கைகளில் பொறுமையை காக்க வேண்டும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கலாம். உங்கள் உறவினர்களுடனான உறவு அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சரியான நிதிநிலை இருக்கலாம். நீங்கள் பணத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் அது தேவையற்ற செலவுகளில் முடிவடையலாம். எனவே
தேவையற்ற செலவுகளை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் வட்டம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவை கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. எந்த முதலீடுகளுக்கான திட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் திட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும். உத்தியோகத்தினை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்கள் மிக உயர்ந்த பலன் தரும் உத்தியோக வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். மேலும் உங்கள் சக ஊழியர்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய கடின உழைப்பிற்கு உங்கள் நிர்வாகம் உங்களுக்கு நல்ல விருது மற்றும் வெகுமதியை வழங்கும். அலுவலக நிர்வாகம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து வழிகளிலும் ஆதரவை கொடுக்கும். ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் சந்திப்புகளின் பொழுது அலுவலக மேல் அதிகாரிகளுடன் கவனமாக இருக்க வேண்டும். மேஷ ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளை பெறுவதில் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஊடகம் மற்றும் சினிமா துறையில் உள்ள மேஷராசிக்காரர்கள் நிர்வாகத்தில் நல்ல சலுகைகளுடன் இந்த காலகட்டத்தை கடக்கலாம். வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் ஒரு சில இடையூறுகளுக்கு பிறகு வெற்றியை அடைவார்கள். உங்கள் கடின உழைப்புக்கு உங்கள் வாடிக்கையாளர்களால் வெகுமதி கிடைக்கும். சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய மேஷராசிக்காரர்கள் ஒரு சில பின்னடைவுகளுக்கு பிறகு வெற்றியை எதிர்பார்க்கலாம். நீங்கள் சிறிது தாமதமாக வெற்றியை பெறுவீர்கள். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பயங்கரமான வளர்ச்சி மற்றும் நேரம். அலுவலக நிர்வாகத்தால் உங்களுக்கு நல்ல வெகுமதிகளும் வழங்கப்படும். தொழிலை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்கள் சிறு முதலீட்டில் தொழில் தொடங்குவது குறித்து யோசித்து செயல்படலாம். பல தொழில்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தின் கூட்டாண்மையில் ஈடுபடக்கூடாது. உங்கள் வணிக முடிவுகளில் எந்த மூன்றாம் நபரும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டாம் என்று நீங்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க திட்டமிட்டால் திட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து விடுங்கள். உங்கள் ஊழியர்கள் அல்லது பணியாளர்களின் செயல்திறன் மீது ஒரு கண் வைக்க வேண்டும். ஏற்கனவே வியாபாரம் செய்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் ஒரு சில தடைகளை சந்தித்து பிறகு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தினர் நல்ல மன அமைதியை பெறுவார்கள். புத்துணர்ச்சியாக தியானம் செய்ய வேண்டும். மேஷராசிக்காரர்களுக்கு வயிற்றில் அரிப்பு பிரச்சனைகள் வரலாம். எனவே வெளி உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். மாணவர்களுக்கு நல்ல முறையில் கல்வி பெற வேண்டும். நல்ல ஒரு தரத்தை பெறுவீர்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறந்த வழிகாட்டும் ஆசிரியர்களையும் பெறலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இளம் கலை கல்வி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவார்கள். வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் முதுநிலை மாணவர்கள் தங்கள் கல்வி மதிப்பெண்களை மேம்படுத்துவதற்கான வழியையும் பெறுவார்கள். மற்றும் வெளிநாட்டில் படிக்க திட்டமிடும் முதுகலை மாணவர்கள் இந்த முறை விசா நடைமுறையில் வெற்றி பெறுவார்கள். ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் தங்கள் ஆய்வறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் ஒரு சில பின்னடைவை சந்தித்த பிறகு உங்களுக்கு முனைவர் பட்டத்தையும் நீங்கள் பெறலாம். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு காரணம் எண்ணாமல் மனதில் தைரியம் குறையலாம். பணவரவுக்கு குறைவு ஏற்படாது. உங்களின் தன்னம்பிக்கை உயரும். வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது. மனக்குழப்பம் நீங்கும். தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். மனக்கவலை குறையும். எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சற்று கூடுதலாக இதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி பயணம் செல்ல முடியாமல் தடங்கள் ஏற்படலாம். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படலாம். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கலாம். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்கள் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். அடுத்ததாக பாதம் 1 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம். இதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. கணவரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும். வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். உங்களுடைய சமோஜித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். மேலும் பரிகாரமாக அறுபடை முருகன்
மாரியம்மன் கோவிலுக்கு ஏதாவது ஒன்றுக்கு அடிக்கடி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.